சென்னை பனேரில் உள்ள விஜய் இல்லத்தில் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்துள்ளார். 2021 தேர்தலில் திமுகவிற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர் இவர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயுடன் தற்போது தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்னை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய விஜயனுடைய இல்லத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்றால் பிரசாந்த் கிஷோர் பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுத்தவர் என்ற பெயர் பெற்றவர். அதற்கு முன்பாக குஜராத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி வெற்றிகரமாக அந்த மாநிலத்தினுடைய வெற்றியை யாருக்கு அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றுகிறாரோ அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருப்பது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுடன் இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில தற்போது விஜயுடன் அவர் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெறப்போகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையப் போகிறது என்று விஜய் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு தற்போது அரங்கேறியிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம், ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் தொடர்பாக ஒரு நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய நிலையில அந்த அனுபவங்களை எல்லாம் விஜயுடன் சேர்ந்து அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன என்பது தொடர்பாக பிரசாந்த் கிஷோரிடம் விஜய் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில இந்த இருவருடனான இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் தான் 2026 தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வரை வெளிவராமலே இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு இவர்கள் இருவருடனான அந்த புரிந்துணர்வு என்பது ஏற்பட்டால் மட்டுமே இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தமாக மாறும். எனவே தற்போது முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பை ஏற்படுத்தியவரே தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு பிரச்சார பிரிவினுடைய பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே பிரசாந்த் கிஷோரோடு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலின் போது இருவரும் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது கணிக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவோடு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோடு இந்த சந்திப்பு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோடு இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இருவருக்கும் இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக எப்போது ஒப்பந்தமாக மாறும் என்ற ஒரு கேள்விதான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.